நீங்கள் வாழ வேண்டும் என்றால் மனிதர்களாக சமாதானமிக்கவர்களாக நல்ல விதமாக வாழ நினைக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும்? அதற்கு இன்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுடைய மனதில். அது உங்களுடைய இறைவனமிருந்து ப்ரெசண்டில் கான்சியஸாக நீங்கள் வர்றதெல்லாம் இல்லை, நீங்கள் விரும்புகிறது மட்டும்தான். இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் இருக்கணும். உங்கள் அறிவு உங்களை முன்னாடி இழுக்கும், கடந்த காலத்துக்கு இழுக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துக்கு இழுக்கும். அந்த சனத்தில் நீங்கள் வாழ்வது அறப்போர். இப்போ நான் என்ன செய்யணும்னு அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் தேர்ந்துடும். எந்த பிரச்சனையும் தேர்ந்துவிடும். நீங்கள் போன வருஷத்துலேருந்து அதுக்கு முந்தின வருஷத்துலேருந்து இப்படியே கதை சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்குள்ளேயே கதை பேசுகிறீங்க. நீங்கள் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு கதை பேசுகிறீங்க. இப்போ நான் என்ன செய்யணும் மட்டும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வயதும் இல்லை, உங்களுக்கு மூப்பும் இல்லை, உங்களுக்கு மரணம் இல்லை. ப்ரெசென்ட்டில் இருந்தால் உங்களுக்கு மரணம் இல்லை. நீங்கள் பாஸ்ட்டில் போனாலும் சரி, ஃப்யூச்சர் போனாலும் மரணம் தான். நீங்கள் எதிர்காலத்துக்கு சென்றீர்கள் என்றால் பயத்தின் காரணமாக மரணம், கடந்த காலத்துக்கு சென்றீர்கள் என்றால் துக்கத்தின் காரணமாக, கவலையின் காரணமாக உங்களுக்கு மரணத்தில் தான் இருக்கிறீர்கள், இறந்தவர்களாக இருக்கிறீர்கள் அர்த்தம். அந்த ப்ரெசென்ட்டில் நான் இருக்கணும். இந்த நிமிடத்தில் நான் இருந்தவனாக நான் காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன், சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதில்லை. கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள். இப்பொழுது ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்கள். கேட்டால் தியானம் செய்கிறேன், யோசிக்கிறேன்னு சொல்லுவீங்க. ப்ரெசென்ட்டில் ஒருத்தர் இருக்கிற ஏதாவது ஒரு காரியம் பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கும் பிரயோஜனமாக மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் பண்ணிடுறான். இதுதான் பிரயோஜனம், இதுதான் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அந்த நிமிடத்தில் அறிந்தவர்களாக ஒரு காரியம், எந்த காரியம் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அது உங்களுக்கு மற்றவர்களுக்கும் நன்மை. நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், இயங்குகிறீர்கள். இது அறப்போர். நீங்கள் அந்த ப்ரெசென்ட்டில் நீங்கள் இருக்கிறது அறப்போர். புரிவோருக்கு சமமாக ஆக்கி விட்டீங்களான்னு கேட்குறான். நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுத்து இந்த இடம் இறைவனுடையது, அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்களை பூரா மேன்மையானவர்கள். அந்த மேன்மையான காரியத்தை செய்வதனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதை அறப்போர் புரிகிறார்களே இவர்களுக்கு சமமாக நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னான்னு கேட்குறான். சிந்திக்க சொல்கிறான்னு அர்த்தம். நம்ம பண்ணுறது சரியா, என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ பதிலும் தர்றான். அவர்கள் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ்வின் பார்வையில் அவர்கள் சமமாக மாட்டார்கள். அதாவது உங்களுடைய செய்தி இருக்கு இல்லையா, அல்லாஹ்வின் பார்வைன்னு என்னது, உங்களுக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது இல்லையா, நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன புரியுது என்ன செய்யணும்னு. யாருடைய வேலையை செய்யலை, உங்கள் வேலையை செய்கிறதுக்கான உங்களுக்கான செய்தி, உங்கள் வேலை செய்வதற்கான உங்களுக்கான செய்தி உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது. அந்த செய்திக்கு நீங்கள் சமமாக விட்டீர்களா? ஆனால் சமம் கிடையாதுன்றான், சமம் இல்லைன்றான். அந்த செய்தி தான் இறைவனிடம் வந்த செய்தி. இறைவனை விட்டுவிடுங்கள், செய்தியை மற்றும் நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு எனக்கு அறிவிக்கிறது. அதற்கு சமமாக நீங்கள் ஆக்கிவிட்டீர்களா? கிடையாது. அநியாயக்காரர்களை நேர்வழியில் செலுத்த மாட்டான்னு சொல்கிறேன். யார் அநியாயக்காரர்கள்? நீங்கள் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதில் இருப்பவர்கள், அந்த காரியத்தை செய்வர்களெல்லாம் சிறந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அது இறைவனுடைய காரியம் என்று இறைவன் கூறுகின்றான். அநியாயக்காரர்களைன்னு சொல்கிறேன். அநியாயக்காரர்கள் அவன் நேர்வழியில் செலுத்த மாட்டான். இது இறைவன் நம்மை சிந்திக்க செய்வதற்கான, நாம் சிந்திப்பதற்காக அவன் நமக்கு கேள்விகள் கேட்கின்றான். கேள்வி எப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்கணும், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத சிந்திப்பதற்காக.